ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். இன்று மலை பிரசங்கத்தில் இருந்து ஒரு வார்த்தையை குறித்து கற்றுக்கொள்வோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இயேசு துயரப்படுகிற மக்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் எல்லாருமே பாக்கியவான்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றாரு. இயேசு எந்த துயரத்தை குறித்து பேசுறாரு? உலக வாழ்க்கையில் இருக்கிற துயரத்தை குறித்தா அல்லது ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிற துயரத்தை குறித்தா? இயேசு ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிற துயரத்தை குறித்து பேசுறாரு. நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில பாவம் இருக்குமாயி நாம் துயரப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பாவத்துல இருக்கிறோம் அப்படின்னா அந்த பாவத்தை குறித்த துயரம் இருக்க வேண்டும். மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல பேதுரு 3 நேரம் மறுதலிச்சாரு. அவர் வெளியே போன பிறகு மனக்கசந்து அல்றாரு. நான் மறுதலிச்சிட்டேன்னு சொல்லி பாவத்தை குறித்து அவர் அழும்போது ஆண்டவர் அவருக்கு ஆறுதல் செய்கிறார். பிரியமானவர்களே, நாமும் பாவத்தை குறித்து துயரப்படுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆறுதல் செய்வாராக. ஆமென்.